முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சர்வ வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்க்கையிலும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, சங்கரனை போற்றி, சதாசிவனே போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. இந்த குங்குமத்தை எடுத்து பொட்டு வைங்க தம்பி. இப்படி வைங்க, தாலிக்கு வைங்க. இந்த வாழை மரம்ங்கிறது ஒரு உயிருள்ள ஜீவன். உங்க முதல் மனைவிய நீங்க இழந்து இரண்டாவது மனைவிய திருமணம் செய்ய போறதா இதுக்கு ஐதீகம். அதனால இந்த அருவாளை வச்சு இந்த வாழை மரத்தை 2 துண்டா வெட்டணும். இந்தாங்க. இங்க இங்க. இந்த வாழை மரத்துக்கு கட்டின தாலிய மாப்பிள்ளை எடுத்துட்டு போய் தெப்ப குளத்துல விடணும். தம்பி, நீங்க இந்த வாழை மரத்துல கட்டின தாலியை கையில எடுத்துக்கங்க. நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. எடுங்க. கல்வியும் குறையாத வைகமோ கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் தலையாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். இந்த தாலி நம்ம கழுத்துல ஏற வேண்டிய தாலி. மனைவி செத்துட்டாங்கிறதுக்காக தோஷ பரிகாரத்துக்கு பயன்பட்டுட்டு இப்ப தண்ணியில முழுக போகுது. கடவுளே, இது என்ன சோதனை? தம்பி செழியனோட மாங்கல்ய தோஷம் நீங்கணும்னு சொல்லி எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க. போங்க தம்பி. ஓம் சக்தியே போற்றி, சர்வமங்கலம் அருளும் தேவியே போற்றி போற்றி. உங்க கையில இருக்கிற இந்த தாலி சாங்கிய பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே தண்ணியில விட்டுருங்க. அது தானாவே ஆழமான இடத்துக்கு போய் தண்ணியில அப்படியே முழுகிடும். அதோட உங்க கல்யாண தோஷமும் நீங்கிடும். ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் மகிழாண்ட ஈஸ்வரியே போற்றி, ஓம் மகிழத்தை ஆள்பவளே போற்றி, ஓம் மங்கையர் கன்னியே போற்றி, ஓம் மசல கன்னியே போற்றி, ஓம் அசுரருக்கு வரமளித்தவளே போற்றி, ஓம் மஞ்சனாட்சி தாயே போற்றி, ஓம் அடைக்கலம் தருபவளே போற்றி போற்றி. நான் சொல்ற மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்க. எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பலிக்க எனக்கு உன்னருள் பண்ணிய எனக்கு உன்னருள் பண்ணிய அம்பிகையே போற்றி போற்றி. தண்ணியில போகுது. எனக்கும் அவருக்குமான உறவு துண்டிக்கப்பட்டு நான் ஏதோ தனி மரமா நிக்கிற மாதிரி இருக்கு. கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனை கொடுக்கிற?
பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கங்க. ம். கிழக்கு பார்த்து வேண்டிக்கங்க. உங்களுக்கு இருந்த ஜாதக தோஷம்லாம் இதோட முழுசா நீங்கிடுச்சு. இனிமே உங்க திருமணத்துக்கு எந்த தடையுமே வராது. சாமியை நல்லா வேண்டிக்கங்க. அம்மா தாயே ஆண்டவா. வாங்க. என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி தோஷ பரிகாரமா தண்ணில போட்டுட்டேன்னு நினைச்சேன். இது இது தானாவே என் கைக்கு வந்துருச்சு. இந்த தாலி பிரிஞ்சு போன மாதிரி செழியனும் எனக்கு கிடைக்காம போயிருவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்போ இந்த தாலி என்ன தேடி வந்துச்சோ அப்பவே செழியன் எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கும் செழியனுக்கும் இருக்கிறது ஒரு ஜென்ம பந்தம். அது யாரு நினைச்சாலும் பிரிக்கவும் முடியாது.